வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இனி எவ்வளவு வந்தால் ஹீல்ஸ் தான். ஆர்த்தி ரவி வெளியிட்டுள்ள வில்லங்கமான பதிவு. ரவிமோகனுக்கு கிடைத்த நிம்மதி. இணையதளத்தில் வைரலாகும் ரவிமோகனுடைய பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியினர் திருமண வாழ்க்கை கடந்த சில மாதங்களாகவே தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்படும் விஷயமாக மாறியிருக்கிறது. 2 பேரும் பிரிந்து வாழ்வதாக அறிவித்திருந்த நீதிமன்ற வழக்கு, ஜீவானசம் பேட்டிகள், சோசியல் மீடியாவில் போஸ்ட் என பல விஷயங்களை சர்ச்சையை கிளப்பி வந்தது. இந்த நிலையில் ஆர்த்தி வெளியிட்டுள்ள பதிவு பலருடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. அதாவது ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஜீவானசமாக மாதம் 40 லட்சம் ரூபாய் வேண்டுமென ஆர்த்தி கேட்டிருந்த நிலையில் அதற்கு நீதிபதி ரவி மோகன் வழக்கு முடியும் வரைக்கும் 3 மாதம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் போதும் என்று சொல்லியிருந்தாங்க. அதோடு குழந்தைகளை பார்க்க அவங்களுக்கு முழு உரிமை கிடைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தாங்க. இதனால் ரவிமோகனுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கார்த்திகினுடைய அம்மாவை தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ஒரு சில ஸ்டோர்களை பகிர்ந்திருந்தாங்க. அதில் ஒரு உறவை 3வது நபருக்கு கொடுப்பதில்லை. அன்ற 3வது நபர் உள்ளே அனுமதித்தால் நான் அந்த உறவுக்கு உடைகிறது வாசகம் ஒரு பதிவாகும். மற்றொரு பதிவில் மனைவியை மிதித்து கொண்டு மற்றொரு பொண்ணுக்கு பூ கொடுப்பது போன்ற ஓவியத்தை பகிர்ந்து அதில் கவனம் ஒரு வார்த்தை மட்டும் இருந்தாங்க. இன்னொரு பதிவில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் மரியாதையும் வேறொருடம் காட்டக்கூடாது என்று கணவருக்கு அறிவுரை சொல்லுங்கள் வாசகரை ஒரு ஸ்டோரியை வைத்திருந்தாங்க. இந்த 3 பதிவுகளை பார்த்த நெட்டிசன்கள் அவை ரவிமோகனை மனதில் வைத்து பகிரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வந்தாங்க. ஆனால் அந்த பதிவுகள் சுஜாதா எந்த பெயரையுமே குறிப்பிடலை. இதைத் தொடர்ந்து ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கலாங்க. அதுவும் மீண்டும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எவ்வளாச்சும் உன்னை ஹீல் பண்ணுறேன்னு வந்தால் ஹீல்ஸ் அடித்து துரத்தி விடு என்ற வாசகத்துடன் ஹை ஹீல்ஸ் ஒன்றையும் அதில் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த பதிவில் ஆர்த்தி யாருடைய பெயரும் சொல்லலை. ஆனால் ஹீல் என்ற வார்த்தை பார்த்த ரசிகர்கள் இது ரவிமோகன் தனது பேட்டியில் சொன்ன ஹீலிங் சம்பவத்தை நினைவுபடுத்ததாக சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக கெனிசாவை மனதில் வைத்து தான் இந்த பதிவு வெளியிட்டிருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. ஆனாலும் ஆர்த்தி உறுதியாக சொல்லவில்லை என்பதும், ரவிமோகனை தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிய போகிறான் என்று கடந்த வருடத்தில் வெளியிட்ட பதிவு பெரிதாக பேசப்பட்டது. அதற்காக மறுப்பு தெரிவித்து ஆர்த்தியும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் 2 பேரும் மாறி மாறி தங்கள் தரப்பு நியாயங்களையும் அனுபவித்த கஷ்டங்களையும் சோசியல் மீடியாவில் பதிவுகளாக வெளியிட்டது பலருமே பேசப்பட்ட விஷயமாக மாறியது. அதற்கு பிறகு நீதிமன்றம் நீங்கள் இருவருமே இனி சோசியல் மீடியாவில் எந்த ஒரு பதிலும் போடக்கூடாது என்று அறிவுறுத்தாங்க. அதற்கு பிறகு ஒரு முறை செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன் தான் மன அழுத்தத்தில் இருந்த காலத்தில் கெனிசாவை சந்தித்ததாகவும் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒளி என்றும் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதற்கு பிறகு கெனிசா பெயர் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பேசப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கெனிசா இனி நான் ரவிமோகனை விட்டு பிரிய போகிறேன் என்று அறிவித்துவிட்டு சோசியல் மீடியாவை விட்டு விலகிட்டாங்க. அதற்கு ரவிமோகன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து அதிகமாக பேசப்பட்டார். தன்னோட குழந்தைகள் கூட பார்க்க முடியல, தவித்து கொண்டிருப்பதாக கண்ணீருடன் பேசியிருந்தார். அது அனைவரையுமே பதற வைத்தது. ரவிமோகனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.